நன்னிலம் டூரில் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இடம் தான் பேம்பு டார்மெண்ட்ரி. ஸோ அங்கே நான் ஒர்க் ஸ்பேஸில் சொன்ன மாதிரி இந்த இங்கே கட்டியிருக்க டார்மெண்ட்ரி வந்து ஃபுல்லி அன்ட்ரீட்டட் பேம்பு. ஓகே. ஏன்னா ஒரு ஆர்என்டி பண்ணலாம், ஏன்னா ட்ரீட் பண்ண பேம்போட லைஃப் டைம் நமக்கு தெரியும். பட் அன்ட்ரீட்டட் பேம்பு எவ்வளோ லைஃப் டைம் வருது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த டார்மெண்ட்ரி நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்மளோட டெம்பரவரி ரேம்டு எர்த் கிச்சன் சார் இது. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சார். ஸோ நன்னிலம் இக்கோ வில்லேஜ் வந்து ஒரு 125 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே வந்து வேரியஸ் பீப்புள் வந்து இந்த கம்யூனிட்டியோட சேர்ந்து க்ரோ ஆகணும், இங்கேயே நான் என்னுடைய லைஃப் ஸ்பேனை இங்கேயே இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம் சார். ஓன் ஏக்கர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். ஸோ இங்கே அவங்க ஒரு மேனேஜர் ஃபார்ம் லேண்ட்ஸை அவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும், அவங்களால ஓன் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கும் நம்மளோட வெப்சைட்டையும் செக் பண்ணிங்கன்னா இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். கண்ட்ரி ஃபார்ம்ஸ் சேனலுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நன்னிலம் ஈக்கோ வில்லேஜில் இருக்கோம். நன்னிலம் ஈக்கோ வில்லேஜில் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நிறைய செக்டர்ஸ் பார்த்தோம். உதாரணத்துக்கு லீன் மேனேஜ்மெண்ட், அவங்க ஃபார்மில் எப்படி பண்ணுறாங்க, லீன் ஃபார்மிங் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அது இல்லாமல் கேபியன் வால் பார்த்தோம், நேச்சுரல் பாண்ட் பார்த்தோம். இது மாதிரி தனித்தனியாக பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம நன்னிலம் ஈக்கோ வில்லேஜை ஒரு ஃபுல் விளாகாக ஒரு நன்னிலம் ஈக்கோ டூராக வந்து பார்க்க போகிறோம். என் கூட வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு மிஸ்டர் சந்தோஷ், நன்னிலம் ஈக்கோ வில்லேஜோடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கார். ஆல்ரெடி லீன் ஃபார்மிங்கில் அவரை பற்றி நிறைய இன்ட்ரோ கொடுத்துருப்பாரு. லீன் ஃபார்மிங் வந்து இவர் தான் முன்னெடுத்து நடத்திட்டு இருக்கிறாரு. சந்தோஷ், நன்னிலம் ஈக்கோ வில்லேஜ் ஒரு ஹோல் டூரை இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கலாங்களா? கண்டிப்பாக பார்க்கலாம் சார். நன்னிலம் டூரில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இடம் தான் கேபியன் வால். ஸோ கேபியன் வால் வந்து ஒரு எக்கோ பில்டிங் நான் சொல்லுவேன். ஏன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? ஸோ இந்த 3 Rs வந்து நம்ம இதில் பயன்படுத்துகிறோமா? கரெக்ட் சார். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஜீரோ சிமெண்ட் பில்டிங். ஸோ இல்லை நம்ம சிமெண்ட்டே பயன்படுத்தலை. அண்ட் தென் இதில் பீம் கிடையாது, ஃபவுண்டேஷன் கிடையாது, காலம் கிடையாது. அது இல்லாமல் நம்ம இதில் 3 R ஃபாலோ பண்ணுறோம்: ரீசைக்கிள், ரீயூஸ், ரெடியூஸ். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் எல்லாமே ஆன் சைட்டில் சோர்ஸ் பண்ண மெட்டீரியல்ஸ். இதை பில்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ட்ரைபல் பீப்புள், அன்ஸ்கில்டு பீப்புளை வச்சு நம்ம இந்த மாதிரி பில்டிங்ஸை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கேபின் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம இனோவேட்டிவாக ஒரு பில்டிங்காகவே ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நன்னிலத்தில் இருக்க ஸ்டாஃப்ஸுக்கு ஒரு ஆஃபீஸ் ரூமாகவும் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம அதை ரெடி பண்ணியிருக்கோம் சார். இது வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் பில்டிங், அதெல்லாம் வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ். இதில் லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ட்வைஸ் த டைம் ஆஃப் கன்வென்ஷனல் பில்டிங்கோட அதிகமாக இருக்குங்க சார். ஓகே. லைஃப் டைம் பற்றி சொல்லியிருந்தாரு. நம்ம சேனலில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த கேபியன் வால் பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருந்தோம். இன்னும் அந்த கேபியன் வால் பில்டிங் ஸ்ட்ராங்காக நிற்கிது. இவர் சொன்னதுக்கான ப்ரூஃப் தான் அதுங்க. ஸோ நம்ம நன்னிலம் டூரில் செகண்டாக வந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரேஷன் சென்டர். ஸோ இந்த இடம் வந்து ஒரு இன்ட்ரோடக்டிவ் ஸ்பேஸாக ஆக்ட் ஆகும். ஸோ கெஸ்ட்டு இல்லை ஸ்டூடெண்ட்ஸு, ஒர்க் ஷாப் வாலண்டியர்ஸு, இந்த மாதிரி பீப்புள்ஸ் வரும்போது இங்கே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் செஷன் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்க மற்ற நன்னிலத்தை சுற்றி பார்க்க போவாங்க. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் சார். சார் உள்ளே வரும்போது உங்களுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணுறீங்களா? ஆமாங்க, ஒரு மைல் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுங்க வெளியில் இருக்கிறதுக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் அந்த கிளைமேட்லிங்க. கரெக்ட் சார். இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல்ஸ் தான் சார் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து காபுன்னு சொல்லுவோம் சார் நம்ம. ஸோ காபுனா பெருசாக ஒன்றும் இல்லை, மண், புல், இப்போ தண்ணி, இதை மூணையும் நம்ம ஆட் பண்ணி தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம் நம்ம. அதை பற்றி நான் டீட்டெயில்டாக வந்து நம்ம வில்லா 1 அமரன் பற்றி நான் பேசும்போது நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் சார். வில்லா 1ல பார்க்கலாங்களா? நிறைய வில்லாஸ் இருக்குது, அதில் நம்ம பார்க்கலாம். ஆமாங்க சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போது இந்த இன்டர்பிரேஷன் சென்டர் வந்து ஒரு லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அது இல்லாமல் வந்து ஒரு அன்ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஃப்ரேம்டுக்கும் அன்ஃப்ரேம்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்க? லோட் பேரிங்னா என்ன சார்? லோட் பேரிங், ஃப்ரேமை பற்றி நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரேம்னா பார்த்தீங்கன்னா நம்ம பிளேன்ஸில் கட்டக்கூடிய சிமெண்ட் பில்டிங், கன்வென்ஷனல் பில்டிங். ஓகே. ஸோ ஃப்ரேமில் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு ஸ்லாப் இருக்கும், அப்புறம் பீம், அப்புறம் காலம், அப்புறம் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதே அன்ஃப்ரேம்னா இது எதையுமே ஃபாலோ பண்ணாது அன்ஃப்ரேமில். அது இல்லாமல் வந்து அன்ஃப்ரேம் தான் வந்து லோட் பேரிங்காக ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே நம்ம இன்டர்பிரேஷன் சென்டர் எடுத்துப்போம். இங்கே நமக்கு ரூஃப் இருக்குது, வால், அப்புறம் ஃபவுண்டேஷன், இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம எப்படி பில்ட் பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் லேயர் கருங்கல் வச்சு நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே நம்ம பிளிந்த் வால் ஒரு 3 ஃபீட்டுக்கு ரைஸ் பண்ணி அதுக்கு மேலே நம்ம காப் வால் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த ஒவ்வொரு காப் வாலோடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1.5 ஃபீட். ஓகே. அந்த ஃபீட்லேருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், மேலே ரூஃப் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இந்த வாலோட லென்த்து பார்த்தீங்கன்னா வந்து 10 ஃபீட். அதுக்கு மேலே நம்ம ரூஃபிங் பண்ணியிருக்கோம் சார். ஸோ உதாரணத்துக்கு நம்ம ரூஃபோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 36 கிலோகிராம்னு வச்சுக்கலாம். ஸோ நம்மகிட்ட இங்கே 6 வால் இருக்குது. இந்த 6 வாலுக்கும் ரூஃபோட வெயிட்டு ஈக்குவலாக பிரியும் சார்.
ஓகே. ஒவ்வொன்றுக்கும் 6 kg 6 kg 6 kgன்னு பிரியும். ஸோ அப்படி பிரியும் போது அதோடைய வெயிட் எங்கே போய் சேரும்னா ஃபவுண்டேஷனில் போய் சேரும். ஸோ இதை தான் நம்ம லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்கிறோம் சார். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்னா என்ன, அன்ஃப்ரேம்டு அண்ட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதுங்க. எஸ் சார். ஸோ நான் உங்களுக்கு ரூஃப் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே மேலே பாருங்க சார், இந்த மேலே நமக்கு ஒரு 6-7 லாக்ஸ் இருக்கு. ஆமாம். இந்த லாக்ஸில் எது ஃபஸ்ட்டு வச்சது எது கடைசியாக வச்சது? டிஃபரன்ஷியேட் பண்ணுறது சிரமமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த 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 இது ஃபஸ்ட்டு வச்சதுங்களா? நோ சார், அதுக்கு மேலே பாருங்கள், அதுக்கு மேலே ஒரு கட்டை இருக்குது, அதுக்கு கீழே ஒரு கட்டை இருக்குது பாருங்கள். ஆமாம். ஆமாங்க. ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரூஃபிங்கில் எது ஃபஸ்ட்டு வச்ச லாக் எது லாஸ்ட்டாக வச்ச லாக் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இதோட டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி பேர் பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ரூஃபிங்னு சொல்லுவாங்க சார். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு லாகும் வந்து இன்டர்லாக்டாக இருக்கும். ஏன் அப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து 10 feet டயா இருக்கிற எந்த ஒரு ரூமுக்குமே வந்து மிட் சப்போர்ட்னு ஒன்று தரணும் சார். மிட் சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த ரூஃபிங் வந்து நிற்கும். பட் இங்கே நம்ம மிட் சப்போர்ட் எதுவுமே தரல. ஏன்னா இதோட டயா பார்த்தீங்கன்னா 10 feetக்கு மேலே இருக்குது, மிட் சப்போர்ட் தரல. ஸோ அந்த மிட் சப்போர்ட்டை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ரெசிப்ரோக்கல் ரூஃபிங்னு நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாகும் வந்து இன்னொரு லாகோட இன்டர்லாக் ஆயிரும். ஸோ அதனால வெயிட் வந்து ஈக்குவலாக பிரியும் சார். ஸோ இதுதான் ரெசிப்ரோக்கல் ரூஃபிங்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்க சார், டச் பண்ணி பாருங்களேன், ஃபீல் பண்ணி பாருங்க. அந்த ஸ்மூத் ஃபினிஷ் இருக்குதுங்க. எஸ் சார். இல்லை ஸோ இதை நீங்கள் வந்து பட்டி பார்த்தது சிமெண்ட் நினைப்பீங்க, பட் அது கிடையாது. இது வந்து நம்ம செட்டிநாடு பிளாஸ்டர்னு சொல்கிறோம் சார். செட்டிநாடு பிளாஸ்டர் வந்து ஒரு லைம் பிளாஸ்டர்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம 7 coats ஆஃப் பிளாஸ்டரிங் இதில் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஸ் வந்து காப் வால் இருக்கும். காப் வால் நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு சின்ன சின்னதாக பிசுறு இருக்கும். அந்த பிசுரெல்லாம் நம்ம தட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம 7 layers ஆஃப் கோட்டிங் கொடுப்போம். ஃபஸ்ட்டு 2 layers வந்து சாண்டை வச்சு கொடுப்போம். அதுக்கடுத்து 2 layers வந்து லைம் வச்சு கொடுப்போம். அதுக்கடுத்து இன்னொரு 2 லேயர், இன்னொரு 5வது லேயர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைன் டெக்ஸ்சர் ஆஃப் லைம் வச்சு கொடுப்போம். 6வது லேயரில் நம்ம எக் ஒயிட்டும் ஆலோவேராவும் ஆட் பண்ணுவோம் சார் வித் லைமோட. எக் ஒயிட் எதுக்குன்னா ஸ்ட்ரென்த்னிங்காக ஆட் பண்ணுவோம். எக் ஒயிட் வந்து ஷைனிங்காக ஆட் பண்ணுறோம் சார். ஓகே. ஆலோவேரா வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா வந்து அந்த வளவளப்பு தன்மைக்காக ஆட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து லைமை வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணோம்னா ஈஸியாக வந்து எவாபரேட் ஆக ஆரம்பிச்சிடும் தண்ணி. ஸோ அந்த எவாபரேஷனை கம்மி பண்ணுறதுக்காகவும் நமக்கு பூசுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காகவும் தான் நம்ம ஆலோவேரா ஆட் பண்ணுறோம். அந்த டைம் கொடுக்குது அந்த ஆலோவேரா, அந்த வளவளப்பு தன்மை கொடுக்கும்போது அதெல்லாம் வந்து அந்த எக் ஒயிட் வந்து ஷைனிங் கொடுக்கும். ஸோ 7th லேயர் வந்து நம்ம பர்னிஷிங் சார். நம்ம ஒரு ஸ்டோன் எடுத்து அதை வந்து நம்ம ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி நம்ம பர்னிஷ் பண்ணுவோம். பர்னிஷ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஃபீல் வரும் சார், நமக்கு இந்த ஸ்மூத் ஃபினிஷ் வரும். எஸ் சார். ஆக்சுவலாக இஃப் ஐம் நாட் ராங், மேக்ஸிமம் இது வந்து ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணி அவங்க தான் வந்து இதை வந்து ரெடி பண்ணாங்க. எஸ் சார். எஸ் சார். ஸோ இங்கே இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த பில்டிங், மியூரல் ஆர்ட் இதெல்லாமே வந்து நம்ம வாலண்டியர்ஸை வச்சு பில்ட் பண்ணது சார். ஓகே. வேரியஸ் கண்ட்ரீஸ், வேரியஸ் ஸ்டேட்ஸ் இன் இந்தியாவிலேருந்து வந்த பீப்புள் எல்லாமே சேர்ந்து தான் இதை நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம் சார். ஸோ ரூஃபிங்கில் இங்கே பார்த்தா நம்ம கிணங்கு புல் யூஸ் பண்ணியிருக்கோம் சார். ஸோ கிணங்கு புல் இங்கே நம்ம லோக்கலாக சோர்ஸ் பண்ணிக்கிறோம். சோர்ஸ் பண்ணி அதை நம்ம ரூஃபிங்க்கு பயன்படுத்திக்கிறோம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து பேம்பு மேட்டை விரித்து நம்ம அந்த ஹோல் ஸ்ட்ரக்சரை நம்ம ஸ்கெல்டன் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம் சார். சந்தோஷ், இன்டர்பிரிட்டேஷன் சென்டர் வாலில் ஒரு ஆர்ட் பண்ணியிருக்கிறீங்க. இதுக்கு ஏதாவது கான்செப்ட் இருக்குதா? எஸ் சார், கான்செப்ட் இருக்குது சார். ஸோ ஹோல் கல்வராயன் ஹில்ஸோட ஃப்ளோரா அண்ட் ஃபானாவை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது நீங்கள் நினைப்பீங்க ஏதோ ஸ்கில்டு ஆர்டிஸ்ட்டை வச்சு இந்த மியூரல் ஆர்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு, பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வாலண்டியர் மீட்டில் நம்ம பண்ணது சார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரூஃபிங்காக நம்ம சொன்னோம்ல சார். ஸோ இந்த ரூஃபிங்கில் பார்த்தா நம்ம லண்டானா கேமரா அதோட ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ஏன் வந்து பேம்புக்கு பதிலாக நம்ம லண்டானா கேமரா போனோம்னா, ஸோ இங்கே வந்து லண்டானா கேமரா வந்து இன்வேசிவ் ஸ்பீசிஸ். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேல்யூ ஆட் பண்ணி நம்மளோட பில்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் இங்கே. ஓகே, சரி. லேண்டனா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. இந்த மரங்களுக்கான ஒரு ஆயுள் காலம்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி லேண்டனாக்கு வந்து லைஃப் இருக்குதுங்களா சார்? நீங்கள் நம்ம R&D பண்ணிட்டு இருக்கோம் இதோட லைஃப் ஸ்பேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பில்ட் பண்ணி எப்படி ஒரு 3 to 4 years ஆச்சுங்க சார். பட் இதோட டியூரபிலிட்டி இன்னும் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தா நம்ம டஸ்ட்பின்ஸ் நிறையா பண்ணியிருக்கோம் லண்டானா கேமராவில். பட் இது வரைக்கும் அதில் டெர்மேட் ஏறவும் கிடையாது, குச்சி நமுத்து போகவும் கிடையாது சார். ஓகே. அதுக்கு நம்ம ஏதாவது ப்ராசஸ் பண்ணுறோமா இல்லை வந்து அப்படியே இருக்குங்களா? சார் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம், நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் சார். ஷூர். சந்தோஷ், நன்னிலம் ஈகோ வில்லேஜ் கிட்டத்தட்ட 120 ஏக்கர் இல்லைங்களா? எஸ் சார். நான் நன்னிலம் ஈகோ வில்லேஜில் நிறைய மேங்கோ பிளான்டேஷனை பார்க்க முடியுதுங்க. எஸ் சார். இப்போ கூட பாருங்க சார், நிறையா இருக்குது. ஓகே. மொத்தம் எத்தனை வெரைட்டி இருக்குதுங்க சார்? நம்மகிட்ட ஒரு 10+ வெரைட்டிஸ் இங்கே இருக்குங்க சார். 10+ வெரைட்டிஸ். எஸ் சார். அது இல்லாமல் வந்து நம்மகிட்ட ஒரு 3500 பிளான்ஸ் கிட்ட இருக்குங்க சார், மரங்கிட்ட இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து பேம்பு ஒர்க் ஸ்பேஸுங்க சார். ஓகே.
ஸோ இங்கே நம்ம பேம்பு லண்டானா இது மாதிரியான வுட் பேஸ் ஐட்டம்ஸ்லாம் இங்கேயே நம்ம ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணிக்கிறோம் சார். ஓகே. ஸோ ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம இங்கே பண்ணலாம் சார். சார். ஸோ இதான் சார் பேம்பு ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இங்கே தான் நம்ம பேம்பு, டீக்கு, லண்டானா எல்லாமே நம்ம இங்கே ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே நம்ம எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம நிறையா வாங்கி போட்டிருக்கோம் சார். ஓகே. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூசஸ் இருக்கு. நோட்ஸ் கட் பண்ணுறது, பேம்பு ஸ்ப்ளிட் பண்ணுறது, ஓகே. அது மாதிரி நிறையா இது இருக்குங்க சார். ஸோ இந்த செட்டப் ரெடி பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்தா வந்து நம்மளோட ஃபவுண்டர் மிஸ்டர் ராஜேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷனரி பர்சன். ஸோ இங்கே பேம்பு அதிகமாக பிளென்ட்டியாக இருக்குது, டீக்ஸ் இருக்குது, லண்டானா இருக்குது, இன்வேசிவாக இருக்குது. இன்வேசிவாக இருக்குது. ஸோ லண்டானா பற்றி நான் சொல்கிறேன் சார். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும், வேலிடேஷன் பண்ணணும், அது மூலியமா இங்கே இருக்கிற பீப்புளுக்கும் சொல்லி கொடுக்கணும். ஸோ அவங்களும் எம்பவர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் நம்மளுடைய ஃபவுண்டரோட விஷன். ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சின்ன கல்வராயன் மலைன்றது கிட்டத்தட்ட 240 கிராமம் இருக்கிறதா சொல்லி சொல்றாங்க. ஆமாங்க. அவரோட விஷன் என்னவா இருக்குன்னா இங்க இருக்கிற விவசாயிகளை வந்து இதன் மூலியமா வந்து எம்பவர் பண்ணணும்னு அவருடைய விஷனா இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார். அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை லைவ்லிஹுட்டை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ லண்டானா வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா மொத்த கல்வராயன் மலையிலுமே பார்த்தா லண்டானா வந்து அதிகமாக இருக்கு. ஸோ லண்டானா வந்து பிரிட்டிஷ் பீப்புளால ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக வந்து இந்தியாவுக்குள்ள வந்துச்சுங்க சார். பட் அது வந்து இப்போ இன்வேசிவ் வீடா இந்த மலை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஈவன் தோ பிளேன்ஸ்லேயே இருக்கு. பட் பிளேன்ஸ்ல நம்ம சின்ன சின்னதாக பார்க்கலாம். பட் மலையில பார்த்தோன்னா பெருசாக இருக்கும் சார். ஆமாம். இது அழிக்கிறது கூட கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்குறாங்க. ஆமாம் சார். கவர்மெண்ட் ஃபண்டு கொடுத்து அழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இது வந்து பயங்கரமான இன்வேசிவ். இது என்ன பண்ணுன்னா அனிமல் மூவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணும் சார். நல்லா இன்வேசிவாக க்ரோ ஆகி அதோடைய பாத்தெல்லாம் அதை அடைச்சி வச்சுக்கும். ஸோ அனிமல்ஸும் அதை சாப்பிடாது. சாப்பிட்டா அது டாக்ஸிக் இல்லைங்களா? ஆமாம் சார். அனிமலும் சாப்பிடாது. ஸோ அனிமலோட பாத்தை அதை தடுக்கும் போது என்ன பண்ணுதுன்னா அது வந்து வில்லேஜஸ் நோக்கி வராகுது. அப்போ தான் வந்து ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு தான் கவர்மெண்ட் ஃபண்டிங் பண்ணி அதை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம வந்து ரிமூவ் பண்ணி அதை நம்ம பில்டிங்ஸ், ஃபர்னிச்சர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆஃபீஸ் நம்மளோட பார்த்தோம். ஆமாம் சார். இங்கே நம்ம சோஃபா, சேர், டேபிள், சின்ன சின்னதாக டேபிள்ஸ் எல்லாம் நம்ம நிறையா பண்ணியிருக்கோம் சார் நம்ம. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம பேம்பு லண்டானாவை ட்ரீட் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஏன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோங்கிறதுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன் சார். ஸோ பேம்பில் வந்து ஸ்டார்ச் கரண்ட் அதிகமாக இருக்குது சார். ஸோ நமக்கு வந்து வண்டு வந்து ஃபியூச்சரில் தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வண்டு தாக்குச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சரே வந்து ஃபெயிலியராக போயிடும், ஈஸியாக பிரேக் ஆயிரும் சார். ஸோ அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு கெமிக்கல் மெத்தட், நேச்சுரல் மெத்தட் 2 இருக்குது சார். ஸோ நேச்சுரல் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஓடுற தண்ணியில் ஒரு 6 months வந்து அந்த பேம்புவை நம்ம போட்டணும். அப்படி போட்டுட்டோம்னா அந்த ஸ்டார்ச் வந்து எரோட் ஆகி போயிடும் சார். அப்போ அந்த பேம்புவை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எந்த அட்டாக் இருக்காது. நம்மளால 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அது இல்லாமல் வந்து இது வந்து ப்ரொலாங் பீரியட். நம்மகிட்ட அவ்வளோ தண்ணியும் பெருசாக எங்கேயுமே இல்லை. பெருநில தண்ணி வந்துட்டு இருக்கும். ஆமாம் சார். அந்த மாதிரி இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக தான் வந்து நம்ம கெமிக்கல் மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் சார். மினிமலாக. எஸ் சார். போராக்ஸ், போரிக் ஆசிட் இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வாட்டரோட மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணுறோம். அந்த பாயில் பண்ண லிக்விட்ல நம்ம பேம்புவை வந்து ஒரு 2 days வந்து சோக் பண்ணி வச்சிடறோம் சார். ஸோ சோக் பண்ணி வைக்கிறது மூலியமா அந்த ஸ்டார்ச் வந்து ஃபுல்லாக எரோட் ஆயிடுது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணுறோம் சார். ஓகே. ஸோ இந்த நான் ட்ரீட்டட் அதை வச்சு நம்ம ஒரு பேம்பு டார்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம அங்கே போய் பார்க்கலாம் சார். சார் இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க சார். ஓகே. ஸோ ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சர்னா நம்ம வந்து நார்மலாக என்ன பண்ணுவோம் சார், ஒரு தென்னை ஓலை போட்டு நம்ம ஒரு குடிசை கட்டுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்றா நம்ம பில்ட் பண்ணிட்டு இருப்போம். பட் இது அப்படி பண்ண கிடையாது. இதில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பர்லின், ட்ரெஷெல்லாம் நம்ம எப்படி ஒரு இரும்பு ஷெட் அடிக்கிறதுக்கு நம்ம வாங்குறோமோ அதே மாதிரி பேம்பூவில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சார் ஒரு பக்கம். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கோவொர்க்கிங் ஸ்பேஸுக்கு ஒரு பேஸுங்க சார். இது அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணிடலாங்களா? சார். ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணி இன்னொரு இடத்துல வைக்க முடியும். ஓகே. ஸோ நம்ம பார்ட்டாக கலட்டணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி வேஸ்ட்டும் ஆகாது நமக்கு. ஸோ இதே ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நமக்கு வந்து ஒவ்வொரு கோவொர்க்கிங் ஸ்பேஸுக்கும் இங்கே வரப்போகுது. ஓகே. ஸோ கோவொர்க்கிங் ஸ்பேஸும் இன்குபேஷன் சென்டரும் ஒரு கொலாபரேட்டிவாக இங்கே ஆக்ட் ஆக போகுது. ஸோ அதோடைய ஏரியாவாக வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம அங்கங்கே பில்ட் பண்ணி வச்சுருவோம் சார் நம்ம. ஓகே. இவர் கோவொர்க்கிங் ஸ்பேஸ்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த கல்வராயன் மலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கல்வராயன் மலையிலேயே 240 கிராமங்கள் இருக்குதுங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் சார்ந்து சஸ்டைனபிலிட்டி சார்ந்து இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இங்கே வந்து ஒரு கோவொர்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கோவொர்க்கிங் ஸ்பேஸுக்கான ஒரு ஒரு பில்டிங்காக ஒரு டென்ட் மாதிரியான ஸ்டே பண்ணுறதுக்கான இடமா ஒர்க்கிங் ஸ்பேஸாக வந்து இது யூஸ் ஆக போகுது சார். இது ஒரு மாடல். ஸோ இதே மாதிரி ஆப்ரேஷன் வந்து அங்கிட்ட நமக்கு இந்த கோவொர்க்கிங் தனியாக இடம் கொடுத்துருக்கோம். அங்கே நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டிலாம் கொடுத்து பேசிக் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்து இங்கிருந்து ஆப்ரேட் பண்ணி இந்த வில்லேஜஸ்க்குலாம் வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரிங்க. எஸ் சார். சந்தோஷ், இப்போ இந்த ரோடு நான் பார்க்க முடியுது. இதுதான் வந்து உள்ள ஃபார்முக்கு போகிற ரோடுங்க.
யூஸ்வலாக ஃபார்ம்னா வந்து ஒரு சில டைம் தார் ரோடு கூட நம்ம பார்க்க முடியும். இது வந்து மண்ணிலே நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோங்க. அதே மாதிரி வாட்டர் போகிறதுக்குன்னு நினைக்கிறேன் அந்த பாத்வே. ஸோ என்ன ரீசன் அதெல்லாம் சொல்லுங்கள் சார். ஒரு ஹில்லி ஏரியாவில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் சரி, ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பில்ட் பண்ணும்போதும் சரி, நம்ம வந்துட்டு நிறைய சர்வேஸ் எடுக்க வேண்டியது இருக்குது சார். கான்டூர், டோபோகிராஃபி, லேண்ட்ஸ்கேப்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி பார்த்து பில்ட் பண்ணது தான் இந்த ரோட்ஸு, இந்த சேனல்ஸ் எல்லாமே சார். ஓகே. ஸோ சேனல்ஸ்லாம் நம்ம எதுக்கு பில்ட் பண்ணியிருக்கோன்னா வந்து ஹில்லி ஏரியாவில் நிறையா பள்ளத்தாக்கு நமக்கு நிறையா இருக்கும். அங்கெல்லாம் போய் வாட்டர் ஸ்டோர் ஆகும். அது இல்லாமல் வந்து ஈஸியாக பெர்குலேஷன் இங்கே அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் வந்து வாட்டர் ரன் ஆஃப் வாட்டரோட ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். ஸோ அது மூலிமா சாயில் எரோட் ஆகி போகிற வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம சைடில் ஒரு சேனல் மாதிரி போட்டு இதில் வர ரெயின் வாட்டர்ஸ் நம்ம வந்து சின்ன சின்ன பாண்ட்ஸ் வந்து நம்ம அங்கங்கே எடுத்து வச்சுருக்கோம் சார். ஸோ எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக நம்ம எடுத்து வச்சதில் இது போய் ரீசார்ஜ் ஆகிக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரீம்ஸுக்கும் போயிடுது. ஆமாம் சார், ஸ்ட்ரீம்ஸுக்கும் அது போயிடுது. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரீம் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ அங்கேருந்து நம்ம ட்ரெக்கிங்லாம் நம்ம போகலாம் சார். ஓகே, ஷூர். நம்ம வந்து ஸ்டெப்ஸ் இறங்கி ஃபுட்பாத் மாதிரி ஒன்று மேன்மேடாக பண்ணியிருக்கோம். மேன்மேட் குகைக்குள்ளே வந்து இன்றைக்கி இந்த ஸ்ட்ரீமுக்குள்ளே வந்திருக்கிறோம். நேச்சுரலாக இருக்குது இந்த ஸ்ட்ரீமு. அது செக் டேம்லேருந்து வருதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஸ்ட்ரீமு. இங்கே என்ன பிளான் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள்? ஸோ இந்த ஸ்ட்ரீம் வந்து ஒரு பெரனியல் ஸ்ட்ரீம் சார். இப்போ மே மாதம் நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஓரளவுக்கு நமக்கு தண்ணி ஓடிட்டு ஆல்மோஸ்ட் பெரினியல். எஸ் சார், பெரனியல் தான் சார். ஸோ இங்கே நம்ம வந்து ட்ரெக்கிங் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. ஷார்ட் ட்ரெக்கிங், லாங் ட்ரெக்கிங் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம பாண்ட் வரைக்குமே வந்து இந்த ஷார்ட் ட்ரெக் இருக்கும். ஸ்ட்ரீம் போகுது. அப்ராக்சிமேட்லி 1 to 1.5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருதுங்க சார். அங்கே இருந்துங்க. எஸ் சார். ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸு, கெஸ்ட்டு, வேறு விசிட்டர்ஸ் யார் வந்தாலும் இந்த பக்கம் போகும்போது அவங்களுக்கு ஒரு தண்ணியில் நடந்து போகிறது, அப்புறம் டிஃப்ரெண்ட் டெரைன்ஸு, சாயில், ஸ்டோன்ஸு, இதே மாதிரி வெதர்டு ஸ்டோன்ஸ் எல்லாமே. ஸோ இப்படி அவங்க டிஃப்ரெண்ட் டெரைனில் அவங்க வச்சு போகும்போது அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்மெண்ட்டு, ஓகே, ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது க்ரீனரியாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட்னஸ் கிடைக்குது சார் இதில். ஸோ அதனால் இதை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபியூச்சர் பிளான்ஸில் இது இருக்குது. எஸ் சார். நன்னிலம் டூரில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க வந்திருக்க இடம் தான் சார் நேச்சுரல் பாண்ட். ஸோ கான்டூரிங், டோபோகிராஃபிலாம் சொன்னேன் சார். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல ஒரு நேச்சுரல் பாண்ட் ஒன்று செட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே. ஸோ ஹில்லி ஏரியாவில் நமக்கு ஸ்லோப்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்லோப்பில் வர ரன் ஆஃப் வாட்டரை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சோம்னா அது ஃபியூச்சருக்கு நமக்கு ஹெல்ப் ஆகிக்கும்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இங்கே. ஸோ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஃபீட் இருக்குது, வித் 80 ஃபீட்டு. இதோட டெப்த்து வந்து மேக்ஸிமம் 50 ஃபீட் வரைக்கும் இருக்குங்க சார். இது வந்து ஒரு அமீபா ஷேப்பில் இருக்குது சார். இப்போ நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா இங்கே கன்வென்ஷனலாக ரெக்டாங்குலர் ஷேப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. பட் இங்கே நம்ம ஒரு அமீபாயிக் ஷேப்பில் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா வந்து ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிக்காக, அதோட எட்ஜஸோட ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிக்காக நம்ம ஒரு அமீபாயிக் ஷேப்ல பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் பார்க்கவும் நமக்கு ஒரு அட்ராக்ஷன் லுக்காக இருக்கிறதுக்காகவும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கெசிபோ, ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சாண்ட் பீச் அந்த மாதிரிலாம் நம்ம ஃபியூச்சரில் பண்ண போகிறோங்க சார். ஓகே. இதை சுற்றி வந்து வெட்டி வேரும் நம்ம வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆமாங்க சார், ஆமாங்க சார். அதாவது சாயில வந்து ரிட்டென்ஷன் பண்ணுறது சார், சாயில் எரோஷனை தடுக்கிறதுக்காக நம்ம ஓகே பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. ஸோ அதோடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2 crore லிட்டர்ஸ் மேலே சார். இப்போது சந்தோஷ், இதில் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, பீக் சம்மர் மே மந்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ கூட வந்து தண்ணி வற்றாமல் இங்கே வந்து வாட்டர் இருக்குதுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் இதை வந்து நம்ம சேனலில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த சம்மரில் கூட தண்ணி இருக்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல் தான் நான் சொல்லுவேன் சார். நன்னிலத்தில் நம்ம நிறைய ஆர்என்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பில்டிங் சரி, ஃபார்மிங் சரி. ஸோ அதில் ஒன் ஆஃப் த பார்ட் தான் வந்து நன்னிலம் சிலரி. ஓகே. நன்னிலம் சிலரினா என்னன்னா காளானுடைய தூய தமிழ் பேர் தான் சிலரி. ஸோ காளான் பண்ணை வந்து நம்ம இங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். மேக்ஸிமம் பார்த்தா எல்லாமே ஆயிஸ்டர் மஷ்ரூம் நிறைய பக்கம் க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போது. ஸோ இங்கே நன்னிலத்தில் இன்னும் நிறையா மஷ்ரூம்ஸ், அதாவது சோலாங்லேருந்து நாங்கள் காளான் விதைகளை வர வச்சு இங்கே நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். சஜர்கஜு, ஃப்ளோரிடா, பிங்க் ஆயிஸ்டர், ப்ளூ ஆயிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டைப்ஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ் இங்கே க்ரோ பண்ணிட்டு இருக்கோம் சார். அதையும் பார்க்கலாம் இப்போ. ஓகே. இது எல்லாமே வந்து ஒரு ஆர்என்டி சோதனை முயற்சியாக தான் நம்ம நன்னிலம்ல இது சார் பார்க்கலாம் சார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிஸ்டரோட பட்ஸ் வந்துருக்கும் சார் நிறையா. ஆமாங்க. இப்போது சம்மர்லேயும் வந்து கிளைமேட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கனால வந்துருக்குது இல்லையா சார்? சார் ஓகே. ஸோ இந்த கூலிங் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சாக்கு போட்டிருக்கிறோம். கீழே வந்து ரிவர் சாண்டும் போட்டோம் சார். நம்ம கூலிங் மெயின்டைன் ஆகிறது சார். டெய்லி நம்ம வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிடுறோம் சார். மேனுவலாக நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம். ஆமாம் சார். ஓகே. ஸோ இந்த ஃபாரின் மீன்ஸ் அதர் ஸ்டேட்லேருந்து வந்த மஷ்ரூம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்து அது இன்னும் சக்ஸஸ் ஆகலை. இப்போ தான் சார் க்ரோ ஆகிட்டு இருக்கு எல்லாமே. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு 2 days முன்னாடி தான் நம்ம போட்டோம். ஸோ எல்லாமே க்ரோ ஆகிட்டு இருக்கு. மற்றெல்லாம் ஆயிஸ்டர்ஸ் இருக்குது.
இங்கே இருக்கலாம் பிங்க் ஆக்சைடு நம்ம 2-3 தடவை ஹார்வெஸ்ட் எடுத்துட்டோம் சார் நம்ம. ஓகே ஓகே ரைட். சந்தோஷ், எனக்கும் தெரியுது இது வந்து லீன் ஃபார்ம், கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஏக்கர்ஸ் இல்லைங்களா எஸ் சார். இந்த லீன் ஃபார்முங்க. ஸோ இந்த லீன் ஃபார்மில் சமைக்கிற இந்த லீன் ஃபார்மில் உற்பத்தி பண்ணுற காய்கறிகள் தான் வந்து நம்ம அங்கே கிச்சனில் வந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி. எஸ் சார். வர்ற கெஸ்ட் வந்து அவங்களே சமைச்சு சாப்பிட்லாம். எஸ் சார். எஸ் சார். இது ஒரு 2 ஏக்கர் மாடல் ஃபார்மாக நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இங்கே நம்ம லீன் பிரின்சிபல்ஸை அப்ளை பண்ணி எப்படி வந்து வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி வேஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு R&D இங்கே பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. அதுக்கான 2 மாடல்ஸ் நம்ம இதை பற்றி நம்மளுடைய லீன் ஃபார்மிங் சீரியஸில் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் சார். ஓகே. ஸோ இது நம்மளோட டெம்பரவரி ராம்டு எர்த் கிச்சன் சார் இது. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சார். ஸோ நனிலம் இக்கோ வில்லேஜ் வந்து ஒரு 125 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே வந்து வேரியஸ் பீப்புள் வந்து இந்த கம்யூனிட்டியோட சேர்ந்து க்ரோ ஆகணும், இங்கேயே நான் என்னுடைய லைஃப் ஸ்பேனை இங்கேயே இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம் சார். ஓன் ஏக்கர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். ஸோ இங்கே அவங்க ஒரு மேனேஜர் ஃபார்ம் லேண்ட்ஸை அவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும், அவங்களால ஓன் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கும் நம்மளுடைய வெப்சைட்டையும் செக் பண்ணிங்கன்னா இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். ஸோ இது நம்மளுடைய சூலா, அதாவது ராக்கெட் ஸ்டவ். இங்கே நம்ம 2 ராக்கெட் ஸ்டவ் பண்ணியிருக்கோம் சார். அதை வந்து நம்ம ராம்டு எர்த் அப்படிங்கிற டெக்னாலஜி வச்சு நம்ம அதை பில்ட் பண்ணியிருக்கோம். அந்த வால்ஸு ஒர்க் ஷாப்ஸ்லாம் பண்ணீங்க இல்லைங்க சார்? ஒர்க் ஷாப்பில் பண்ணது, இது வாலண்டியர் மீட்டில் பண்ணது தான். ஸோ ராம்டு எர்த்துக்கும் மற்றதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ கிளே கண்ட் அதிகமாக இருக்கிற சாயில் வச்சு நம்ம வந்து பில்டிங் பண்ணுவோம், நம்ம இன்டர்பிரேஷனில் பார்த்த மாதிரி. அதே கிளே கண்ட் கம்மியாக இருக்கிற சாயில் வச்சு நம்ம ராம்டு எர்த் பண்ணுவோம். ஸோ அந்த ராம்டு எர்த் எப்படி பண்ணுவோம்னா, நம்ம பீட் பண்ணுவோம் சார். சாயில் ஒரு லேயர் போட்டு நம்ம பீட் பண்ணுவோம். ஸோ நம்ம கண்டினியூஸாக பீட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சாயில் வந்து காம்பாக்ட் ஆரம்பிக்கும். ஸோ அப்படி பண்ணதா இது. ஏன் டிஃப்ரெண்ட் லேயரில் பண்ணிக்கிறோம்னா, நம்ம டிஃப்ரெண்ட் சாயில் டைப்ஸை வந்து நம்ம வச்சு பண்ணியிருக்கோம். அதனால நமக்கு லேயர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது காட்டுதுங்க. எஸ். ஓகே. அதே மாதிரி இதில் புகையும் ஜாஸ்தி வராது. ஆமாங்க சார். ஓகே. இப்போ ஒரு கெஸ்ட் வராங்க, காய்கறிகள் பறிக்கிறாங்க, அவங்களே வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கான ஒரு ஏரியாவும் நம்ம இதை அமைச்சிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம 4 C's ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சார். கல்டிவேட், கன்சம்ஷன், குசைன், கம்யூனிட்டி. இந்த 4 C நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபார்மில் க்ரோ பண்ணுறோம், அதை நம்மளே ஹார்வெஸ்ட், நம்ம கைப்பட ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். நம்ம அதில் ரெசிபிஸ் நம்மளே ரெடி பண்ணுறோம். ஏன்னா வந்து உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வாழ்ந்தாங்க. ஸோ அந்த உணவுலே வந்து அவங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே போகும்னு சொல்லிட்டு நம்ம குஷன்ஸை இங்கே நம்ம க்யூரேட் பண்ணுறோம். அந்த நம்ம இது மூலயமா நம்ம ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறோம். ஒரு ஹெல்த்தி கம்யூனிட்டி, நன்னிலமுக்குள்ள ஒரு ஹெல்த்தி கம்யூனிட்டி நம்ம பில்ட் பண்ணுறோம். இதான் சார் அந்த 4 C's நமக்கு சொல்ல வருது. அதாவது இந்த கட் ஹெல்த் இந்த மாதிரி. எஸ் சார். இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தா மட் ஓவன் பண்ணியிருக்கோம் சார் இங்கே. ஸோ இங்கே பீட்சா, ப்ரெட்டு அந்த மாதிரி நம்ம இங்கே குக் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் வாலண்டியர் மீட் ஒர்க் ஷாப் அப்போ நம்ம ஒரு கம்யூனிட்டி பீப்புளாக சேர்ந்து நாங்களே பேக்கிங் பண்ணும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்குங்க சார். ஒரு டீம் ஒர்க்காக. எஸ் சார். பீப்புளுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய பீட்சா ஒரு ப்ரெட்டை அவங்களே பேக் பண்ணி அவங்களே சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் ஒன்று க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்துருக்க இடம் வந்து நர்சரி சார். ஸோ இங்கே வந்து ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற முக்கியமான ட்ரீஸ் எல்லாம் வந்து இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அது இல்லாமல் இந்த ட்ரீஸை கொண்டு போய் நம்ம நனிலமோட ஓவரால் பெரிஃபெரியில் ஒரு 180 ஃபீட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு லைவ் ஃபென்சிங் பண்ணிட்டு இருக்கோம் சார். அது வந்து பயோ ஹெட்ஜ் சொல்லுவாங்க சார். பயோ ஹெட்ஜ் சொல்கிறாங்க சார். ஓகே சார். நர்சரியில் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி அங்கே இருக்கிற பிளான்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஒரு பயோ ஹெட்ஜ் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கே உகந்த ட்ரீஸ். எஸ் சார். அதை வச்சு ஒரு பயோ ஹெட்ஜ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னேன். ஸோ அதோட பிளான்டேஷன்லாம் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக பண்ண ஏரியாங்க சார். இது நம்ம ஆல்ரெடி பண்ண ஏரியா வந்து நல்லா புஷ்ஷியாக வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரீசெண்டாக பண்ண இடத்துல காமிக்கும்போது உங்களுக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தேன் நான். ஓகே. இதுக்கு முன்னாடி நான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறோங்க நம்ம சேனலில் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி. அந்த இடத்த வந்து இப்போது போய் பெனிட்ரேட் பண்ணி போக முடியல, அந்த அளவுக்கு புஷ் மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஹெட்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ உயிர் பிடிச்சி வந்திருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல இருந்து நம்ம இப்போது டாக்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த ஆம்பியன்ஸ் உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷனே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஸ்ட்ரீம் நான் நினைக்கிறேன் மேபி இன்னொரு 2-3 மந்த்ஸில் வந்து ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். சார். ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து ஒரு எர்த் பில்டிங் சார். இதோட பேர் வந்து அமரம். ஓகே. ஸோ இது 1000 கைகளால் செய்யப்பட்ட ஒரு பில்டிங் சார். இது ஒர்க் ஷாப்பு, வாலண்டியர்ஸு, அப்புறம் இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள், ஸோ அவங்கள வச்சு பில்ட் பண்ணத கூடிய எர்த் பில்டிங் தான் சார் இந்த அமரம். ஓகே. ஸோ இதுவும் வந்து காப் டெக்னிக்கில் தான் பண்ண ஒரு பில்டிங். ஸோ அதை நான் சொன்ன மாதிரி சார் மண், தண்ணி, இது வைக்கோல், இது 3 மிக்ஸ் பண்ணி தான் இந்த பில்டிங் கட்டப்பட்டது. இந்த காப்பில் பார்த்தா மண்ணோடைய களிமண் கண்டென்ட் வந்து 15 to 25% கிட்ட கிளே கண்டென்ட் இருக்கும். 35 வரைக்கும் போகலாம் சார். அதை வச்சு நம்ம பண்ணக்கூடியதான் அந்த காப் பில்டிங்.
ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிநாடு ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். இதில் லைட்டாக ஒரு எம் சாண்டும் சேர்த்து நம்ம செட்டிநாடு ஃபினிஷ் கொடுக்கும்போது லைட்டாக ஒரு கிரே டச் ஒன்று இருக்கும் நமக்கு. அதெல்லாம் வெளியே கொடுத்துருக்கிறது வந்து சுர்க்கி பிளாஸ்டரிங் கொடுத்துருக்கோம் நம்ம. அதுக்கு மேலலாம் வந்து நம்ம நார்மலாக வந்து எர்த் பில்டிங் தான். ஃபினிஷ். எஸ் சார். ஸோ இங்கே அமரம்ல நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிங் ட்ரை பண்ணியிருக்கோம் சார். ஒன்று வந்து செட்டிநாடு பிளாஸ்டரிங், இன்னொன்று காச்சப்பெஸ்டோ பிளாஸ்டரிங், இன்னொன்று டேட்லாக் பிளாஸ்டரிங். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே வந்து ஃப்ரெஞ்ச் ட்ரைன் கொடுத்துருக்கோம் சார். ஓகே. ஸோ ரெயின் வாட்டரை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி அதை நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ நம்ம கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வேலி போகுது. அந்த வேலியில் நம்ம அந்த வாட்டரை நம்ம டைவர்ட் பண்ணி விட்டுறோம். ஓகே. அதே ஸோ இந்த வேலின்னு சொல்லும் போது தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி. அங்கங்கே வந்து ஸ்வேல்ஸ் எடுத்திருந்தோம். அந்த ஸ்வேல்ஸில் வந்து தண்ணி ஃபில் ஆகி அதுக்கப்புறம் இங்கே ஒரு பனைமரம் இருக்குது, அங்கே ஃபில் ஆகி இந்த வேலிக்கு ஒரு சின்ன ஒரு குட்டை மாதிரி இருக்குது. இந்த குட்டையில் ஃபில் ஆகி இந்த ஸ்ட்ரீம் போகுது. நான் வரும்போது பார்த்தேன் நிறைய மகோகனி பிளான்டேஷன் வந்து ரோடு ஓரமாக ஒரு 10 feet வித் டிஸ்டன்ஸில் வந்து வச்சுருந்ததுங்க. இப்போ சம்மரு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 நாள் 5 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றுதுன்னு நினைக்கிறேன். அப்பயும் பச்சை பசேன்னு இருக்கு. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பூமி வந்து ஒரு பவுல் மாதிரி ஆக்ட் பண்ணி இவ்வளோ வாட்டர் வந்து ஸ்டோர் ஆனதுனால அந்த மாய்ஸ்சர் வந்து அங்கங்கே நம்ம அந்த பெர்மாகல்ச்சர் பிரின்சிபல்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி அங்கே புல் வைக்கோல் இதெல்லாம் நம்ம டம்ப் பண்ணுறதுனால ஒரு மைக்ரோ கிளைமேட் க்ரியேட் ஆகி அதெல்லாம் வந்து பச்சை பசேன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்டை நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, மேபி இன்னொரு 4-5 இயர்ஸில் இங்கே வந்து ஒரு குறுங்காடே வந்து உருவாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரோட்டோரமாக அந்த மஹோகனி மரங்கள் பெரிய பெரிய மரங்களாக வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாம் சர்வே ஆயிடுச்சு இந்த சம்மர்லேயே. இன்னும் அந்த க்ரீனரி அப்படியே இருக்குங்க அந்த மரத்தில். சார் கரெக்ட் சார். ஸோ நம்மளுடைய விசனே பார்த்தா நம்ம இங்கே நேச்சரை நம்ம எதுவுமே டிஸ்ட்ராய் பண்ணாமல் நம்ம இங்கே க்ரோ பண்ணுறது தான் அது சஸ்டைனபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால தான் வந்து இப்போ நடுவில் வேலி சொன்னேன். ஸோ 2 பேங்க்ஸ்லேயும் தான் நம்ம வந்து வில்லாஸ் நம்ம பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே அமரம் இருக்குது, அதே மாதிரி அங்கிட்டு இன்னும் நம்ம பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த லைன்லேயே நமக்கு ஒரு 10 to 15 மட் ஹவுசஸ் வந்து எர்த் பில்டிங் நமக்கு வரும் சார். ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைல்ஸ் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ ஒன்று வந்து கோட்டா ஸ்டோன்ஸ், லைம் ஸ்டோன்ஸ் நம்ம போட்டிருக்கோம். அது வந்து ஒன்று வந்து பாலிஸ்டு ஃபினிஷ் லிவிங் ஏரியாவில் போட்டிருக்கோம், நம்ம பெட்ரூம் ஏரியாவில் போட்டிருக்கோம். ஸோ கிச்சன் ஏரியாவில் பார்த்தா வந்து லெப்பர்ட் ஃபினிஷ் கோட்டா ஸ்டோன் போட்டிருக்கோம், லைம் ஸ்டோன் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து ஏன்னா லிவிங் ஏரியாவும் கிச்சன் ஏரியாவும் அதிகமாக அக்சஸ் பண்ண மாட்டோம் இங்கே. ஸோ அதனால் வந்து அதில் ஒரு லெப்பர்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். அதே லைம் கோட்டா ஸ்டோனை வந்து பாத்ரூமில் வந்து அன்பாலிஷ்டு வெர்ஷன் போட்டிருக்கோம் சார். ஸோ உள்ளுக்குள்ளேயே நமக்கு 3 டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயே நம்ம ஒரு R&D நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் சார். ஓகே, வெரி நைஸ் வெரி நைஸ். ஸோ அதுக்கப்புறம் இங்கேயே நம்ம வந்து லண்டானா யூஸ் பண்ணியிருக்கோம், ரூஃபிங்கில் லண்டானாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, எங்களோட ஃபவுண்டர் ஸ்ரீ ராஜேஷ் சாரோட விஷன் என்னென்னா, இங்கே இருக்கிற டீ கூட்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பில்டிங்ஸ்க்கு. ஸோ டீ கூட்ஸோட இலையை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரோட விஷன் சார். ஸோ அதை வந்து இங்கே நம்ம அமரமில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம பால்கனி ரெடி பண்ணியிருப்போம். அதே மாதிரி சின்ன சின்ன லைட்டு லேம்ப்ஸ் ரெடி பண்ணியிருப்போம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிஷன் ஏரியா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதோடைய பிரான்ச்சஸே பார்ட்டிஷன் ஏரியா. அப்புறம் ஒரு காஃபி டேபிள் வந்து ரூட்ஸை வச்சு நம்ம பண்ணியிருப்போம். டெர்மேட் கடிச்ச அந்த பார்க்ஸ்லாம் யூஸ் பண்ணி டோரு, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், ரூட்ஸை வச்சு நம்ம ஒரு ஸ்டடி டேபிள், அந்த மாதிரி நம்ம நிறையா பண்ணியிருப்போம். ஸோ ஒரு மரத்தை எடுத்தோம்னா அந்த மரத்தோட இலையை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா பக்கத்தையும் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் சார். அந்த இலையை மல்ச்சாவும் யூஸ் பண்ணிக்கிறோம். சார் இலையை நம்ம அக்ரியில் மல்ச்சா யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. வெரி நைஸ் வெரி நைஸ். சந்தோஷ் சார், சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது சார் இதை பார்த்தோன்னே. நிச்சயமா. ஏன்னா நம்ம பாட்டி தாத்தா வீட்டிலலாம் வந்து தென்னை வந்து கம்பல்சரியாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம அமரம்லையும் பார்த்தா நம்ம திண்ணையை வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னலை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி சிம்பாலிக்காக நம்ம திண்ணை ஒன்று போட்டிருக்கோம். அது இல்லாமல் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கிற டீ கூட்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணுது. ஸோ எல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாமே அமரம்க்கு எடுத்தது ஃபுல்லாமே ஆன்சைட் மெட்டீரியல்ஸ் தான். எதுவுமே நம்ம வெளியே சோர்ஸ் பண்ண கிடையாது. எல்லாமே சஸ்டைனபிள் உள்ளே எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ இதை நம்ம டிஸ்மேண்டில் பண்ணாலும் இந்த மண்ணை நம்ம வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் வந்து இந்த எர்த் பில்டிங்ஸில் யூஸ் பண்ணுறது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இலவம் பஞ்சு மரம் நம்ம சைட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இங்கே வந்து குஷன்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஒப்பீனியனில் இந்த மாதிரி ஆல்ட்ரேட் பில்டிங்ஸ் வந்து இப்போ கன்வென்ஷனலாக நிறைய வேலை செய்கிறவங்களுக்கு புதுசு. ஸோ இனிஷியலாக கொஞ்சம் சேலஞ்சஸும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பட் அதை தாண்டி ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா நேச்சுரல் பில்டிங் வந்து நம்ம ஏன் மாறணும், கன்வென்ஷனல் பில்டிங் மாறணும்னா அதோட லக்ஸரினஸ் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி தான் நம்ம எல்லாருமே கன்வென்ஷனல் பில்டிங் மாறணும்.
பட் நேச்சுரல் பில்டிங்கில் லக்ஸரினஸ் கொண்டு வர முடியுங்கிறது எக்ஸாம்பிள் வந்து அமரம். சந்தோஷ், இந்த அமரம் வில்லால இந்த சோஃபாவில் உட்கார்றது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க என்கிட்ட. எஸ் சார். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ இங்கே நனிலம்குள்ளேயே பார்த்தா நமக்கு நிறையா இலவம்பஞ்சு மரம் இருக்குது சார். ஸோ அந்த இலவம்பஞ்சு மரத்துலலாம் வந்து பஞ்சை எடுத்து நம்ம இதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுடைய இங்கே இருக்க பீப்புளை வச்சு நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன், என்னோட ஜென்ரேஷன்லாம் பார்த்தா இலவம் பஞ்சுன்னு ஒன்று இருக்கா, அதில் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியுமாங்கிறே தெரியாது. ஏன்னா எல்லாமே சிந்தட்டிக்கு மாறிட்டாங்க. ஆமாம். ஸோ இங்கே நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து இலவம் பஞ்சை எடுத்து நம்ம இதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் சார். நன்னிலம் டூரில் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இடம் தான் பேம்பு டார்மெண்ட்ரி. ஸோ அங்கே நான் ஒர்க் ஸ்பேஸில் சொன்ன மாதிரி இந்த இங்கே கட்டிருக்க டார்மெண்ட்ரி வந்து ஃபுல்லி அன்ட்ரீட்டட் பேம்பு. ஓகே. ஏன்னா ஒரு R&D பண்ணலாம். ஏன்னா ட்ரீட் பண்ண பேம்போட லைஃப் டைம் நமக்கு தெரியும். பட் அன்ட்ரீட்டட் பேம்பு எவ்வளோ லைஃப் டைம் வருது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த டார்மெண்ட்ரி நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். இங்கே தான் வந்து ஒர்க் ஷாப் நடத்தி சார் வர ஆட்கள் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. சார் ஒர்க் ஷாப், வாலண்டியர் மீட்டு, வாலண்டியரிங் எல்லாமே, இன்டர்ன்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ டார்மெண்ட்ரி அது ஆக்ட் ஆகுதுங்க சார். ஸோ இந்த டார்மெண்ட்டில் நம்ம இன்னும் 4-5 R&Ds நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த பேம்பு டார்மெண்ட்டில் பேஸ்மெண்ட் கிடையாது, ஃபவுண்டேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு டீ கூட்ஸை நம்ம வச்சு பில்ட் பண்ணியிருக்கோம் இந்த டார்மெண்ட்ரியை. ஸோ இங்கே பேஸ்மெண்ட்டே வந்து ஒரு 3 டைப்ஸாக ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படின்னா, ஒன்று டீ கூட்டை சார் பண்ணி வச்சுருக்கோம். ஏன் டீ கூட்டை சார் பண்ணி வச்சுருக்கோம்னா, டெர்மைட் ஏறக்கூடாது அப்படிங்கிறத டீ கூட்டை சார் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸு, போல்டர் ஸ்டோன்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா பிரிட்ஜில், அதே மாதிரி போல்டர் ஸ்டோன்ஸை வச்சு அதுக்கு மேலே நம்ம டீ கூட்ஸை வச்சு நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா கேஷ்யூ ஷெல் ஆயிலை வச்சு அதை வந்து நம்ம சோக் பண்ணியும் அதுக்கு மேலே நம்ம ட்ரை வாஷ் மாதிரி போட்டு அதுக்கு மேலே நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது 3ல் எது எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு, டெர்மைட்டுக்கு ரெசிஸ்டண்டாக இருக்குன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். பட் இதில் நாங்கள் என்ன கன்க்ளூஷனுக்கு வரோன்னா, கேஷ்யூ ஷெல் போட்ட டீ கூட் வந்து டெர்மைட் அட்டாக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு அங்கே வரோங்க சார். அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்த்தா ஒரு பிளான்ட்டை அப்படியே நம்ம சொறி வச்சுருப்பாங்க அங்கே சிந்தட்டிக் ஷீட்டு கீழே. அது ஏன் அப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, அது பேர் வந்து வெள்ளேரி மாறு அப்படின்னு சொல்கிறாங்க சார். அது இங்கே இருக்கிற ட்ரெடிஷ்னல் இங்கே இருக்கிற பீப்புள் யூஸ் பண்ணுற ஒரு பந்தலுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட் சார் அது. ஸோ இங்கே இருக்கிற காட்ஸ்க்கே வந்தது. சார் காது குத்து ஏதாவது ஃபங்க்ஷனாலும் அவங்க தென்னை ஓலையிலலாம் அவங்க போட மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து வெள்ளரி மாரை வச்சு தான் போடுவாங்க. வெள்ளரி மாரில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, அது வந்து ஒரு மெடிசினல் பிளான்ட்டு. அதுலேருந்து வர அந்த ஸ்மெல்லு வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஸ்மெல் நம்ம கொடுக்கக்கூடியது. அது இல்லாமல் வந்து அதில் வந்து லீஃப் ஷெட்டே ஆகாது. ஓகே. நீங்கள் எப்படி பறிச்சுக்கிறீங்களோ அது அப்படியே தான் இருக்கும். காஞ்சிச்சுனாலும் ஷெட் ஆகாதுங்க சார். ஸோ அதில் ஒரு இது. ஸோ நம்ம ஏன் வந்து சிந்தட்டிக் ஷீட்டுக்கு அடியில் வச்சுருக்கோம்னா, ஹீட்டை வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது சார். ஹீட் அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ சிந்தட்டிக் ஷீட்டில் பட்ட ஹீட்டு வந்து வெள்ளரி மாரை தாண்டி வெளியே வராது. ஸோ நமக்கு ஒரு கூலிங்கான ஒரு இது கிடைக்கும். அது இல்லாமல் வந்து ஒரு மெடிசினல் ஸ்மெல் அரோமா நமக்கு கிடைக்கும் சார். ஸோ அதான் வந்து வெள்ளரி மாரில் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இங்கே நம்ம பிளாங்க்ஸு கீழே தர பார்த்தீங்கன்னா வந்து கோகனட் பிளாங்க்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அது இல்லாமல் சைட்ஸ்லலாம் பார்த்தா நம்ம வந்து வாட்டர் அண்ட் டாபிள் அப்படிங்கிற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ நான் கீழே சொல்லியிருப்பேன், லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்னா வந்து காப் வால் வச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதே வாட்டர் அண்ட் டாபிள்னா என்ன அப்படின்னா வந்து இது வந்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இதனால் லோட் பியர் பண்ண முடியாது. பட் வந்து ஒரு பார்ட்டிஷன் வால் நம்ம பில்ட் பண்ணுறோம், இல்லை சைடில் சும்மா நம்ம பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த வாட்டர் அண்ட் டாபிளோட மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணுவோம்னா வந்து லண்டானாவோ இல்லை பேம்போ வச்சு நம்ம வீவ் பண்ணிப்போம். ஒரு நல்லா குச்சி வச்சு நல்லா நம்ம கட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து பாலை நம்ம ரெடி பண்ணி அதுக்கு மேலே நம்ம அப்படியே வச்சுட்டே வருவோம். அதுக்கு மேலே நம்ம பிளாஸ்டிங் பண்ணுவோம். இங்கே நம்ம 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிங்கை ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு R&Dக்காக ட்ரை பண்ணியிருக்கோம். வாட்டர் அண்ட் டாபிள் இங்கே நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் சார். ஆமாம், ஒரு 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குங்க சார் நமக்கு. ஸோ அது இல்லாமல் அந்த நம்ம வேஸ்ட் பிரான்ச்சஸ் யூஸ் பண்ணி ஸ்டெப்ஸு, டீ குட் பிரான்ச்சஸ் வச்சு ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பனை ஓலையெல்லாம் நம்ம மேலே வச்சுருக்கோம். இதுக்கு மேலே ஒரு மெஸ்லைம் ஒன்று வரப்போகுதுங்க சார். அதாவது மெஸ்லைம் வந்து மேலே ஒரு ஃப்ளோர் மாதிரி வரும் நமக்கு உள்ளுக்குள்ளே. ஓகே. ஸோ அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி ஃபியூச்சரில் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே இல்லைங்க சார், உள்ளே நம்ம 2 பார்ட்டிஷனை பிரித்து அதுக்கு மேலே மெஸ்லைம் ஃப்ளோர் ஒன்று வரப்போகுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆம்பி தியேட்டரில் இருக்கோம் சார். பேம்பு ஹவுஸ் பக்கத்துலேயே இருக்குது சார். பேம்பு ஹவுஸ் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இங்கே ஒரு 100 to 200 பீப்புள் மேலே உட்காந்துட்டு இங்கே ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸ்ஸு, ஒர்க் ஷாப்ஸு கண்டக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஏரியாவை நம்ம விட்டு வச்சுருக்கோம். இதில் நேச்சுரலாக அந்த ஸ்டோன்ஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். அது ப்ரீவியஸாக தனி வீடியோ கூட அதை நம்ம பண்ணோம். சார் இதுக்கு வந்து பஃப்லோ கிராஸ் போட்டிருக்கிறோங்க சார் நம்ம. ஓகே சந்தோஷ், இன்ட்ரெஸ்டிங். ஸோ இதை தாண்டி சந்தோஷ், நம்ம நன்னிலம் வீக் வில்லேஜில்
ஃபியூச்சர் விஷனாக நம்ம என்ன வச்சுருக்கோம், ஃபவுண்டர் மிஸ்டர் ராஜேஷ் அவர்கள் என்ன வச்சுருக்கிறாரு? சார் நம்மளுடைய விஷன் வந்து மிக பெருசு சார். ஏன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்காக ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து நன்னிலம் ஈக்கோ வில்லேஜ். அதில் இல்லாமல் கிரியேட்டர்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்மாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ இது இன்னும் ஃபியூச்சரில் எலாபரேட் பண்ணுவோம் நம்ம. அது இல்லாமல் இங்கே நம்ம நன்னிலத்துக்குள்ளேயே வந்து லீன் ஃபார்ம் அது தனியாக ஒரு செக்டார் இருக்குது. அண்ட் தென் வேல்யூ அடிஷன் கடுக்காய மரம் வந்து இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ்லேயே வந்து கல்வாய் மலையில் தான் அதிகமாக இருக்குது. நம்ம நன்னிலத்துக்குள்ளேயும் நிறைய மரங்கள் இருக்குது. ஒரு மரம் மரம் இருக்குது. எஸ் சார். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி வேல்யூ அடிஷன் பண்ணலாம், அதுக்கான ப்ராடக்ட்ஸ் எப்படி லிஸ்ட் பண்ணுறோம். அண்ட் தென் டெய்ரி யூனிட் நம்ம டெய்ரி யூனிட் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம நேட்டிவ் ப்ரீட்ஸ்லாம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி அதை நேட்டிவ் A2 மில்க்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே. அதில் வந்து ரொம்ப முக்கியமாக இப்போ ரீசெண்டாக நீங்கள் ட்ரைனிங் கூட ஹைதராபாத் போயிட்டு வந்தீங்க. சார் எத்தனை வெட்டினரி மெடிசன் சம்மந்தமாக ஒரு ஹைதராபாத்தில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ எத்தனை மெடிசன் எப்படி ஒர்க் ஆகுது ஒரு லைஃப் ஸ்டாக்கில், அதை வச்சு எப்படி நம்ம எப்படி செல்ஃப் ஹெல்ப் குரூப்லாம் நம்ம இணைச்சு எப்படி எத்தனை வெட்டினரி மெடிசன்ஸை ப்ரிப்பேர் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டுலாம் அவங்க கிளாஸஸ் எடுத்தாங்க. ஓகே சார் ரொம்ப இன்சைட்ஃபுல்லான செஷன் தான் அது. அது இல்லாமல் எத்னோ வெட்டினரி மெடிசன் பற்றி நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த எத்னோ வெட்டினரி மெடிசன் அப்படின்னா கால்நடைகளுக்கு மூலிகை மருத்துவம்ங்க. இப்போ பொதுவாக குளோபலாக உலகம் ஃபுல்லாக ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸுங்கிறது கால்நடையில் அதிகமாக பார்க்கப்படுதுங்க. அதுக்கு ஒரு தீர்வாக இந்த மூலிகை மருத்துவம் வந்து உதவுது. இதை வந்து ரொம்ப முக்கியமாக ப்ரமோட் பண்ணுவது பத்மஸ்ரீ புண்ணியமூர்த்தி அவர்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் அவர் மூலிமா பல பேருக்கு இது பலவிதமாக வந்து எத்னோவெட்ரி மெடிசன் போய் சேர்ந்துச்சுங்க. அதை இங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான பிளான்டேஷன் ஒர்க்கு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் நம்மகிட்ட கோவொர்க்கிங் ஸ்பேஸ் வரப்போகுது, இன்குபேஷன் சென்டர் இங்கே ஒன்று ஆக்ட் ஆக போகுது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து டெய்ரி சைடு இருக்கிற நியூ ஸ்டார்ட் அப்ஸை நம்ம தேடிட்டு இருக்கோம் சார். ஓகே. ஸோ இந்த மலையில் வந்து ஒரு ஹப்பாக நம்ம செயல்படுறோம். எஸ் சார். இங்கே வந்து ஒரு சின்ன கோவொர்க்கிங் ஸ்பேஸாக இருந்து இங்கே ஒர்க் பண்ணலாம். எஸ் சார். டெக்னாலஜி ஓரியன்டாக இங்கே வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குது. நாட் ராங் ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி இங்கே இருக்குதுங்க. ஸோ அவங்க தேவையான நெசசரி எல்லாமே இங்கே இருக்குது சார். நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அவங்களோட டைம் அண்ட் எஃபோர்ட் மட்டும் இங்கே அவங்க கொடுத்தா மட்டும் போதும் சார். ஓகே. எஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ். தேங்க்யூ சார். நம்ம வந்து செப்பரேட்டாக நிறைய வீடியோஸ் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஒரு ஹோல் டூராக நம்ம வந்து எல்லாமே பார்த்துருக்குறோம். நம்ம ஃப்யூச்சரில் இதே மாதிரி நன்னிலம் ஈக்கோ வில்லேஜ் சார்ந்து நிறைய எபிசோட்ஸ் வரப்போகுது. ரொம்ப நன்றி. ஸ்டே டியூன்ட்.